Please welcome on. This floor is yours. You can start now. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம தலைப்பு பார்த்தீங்கன்னா கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ். இந்த பிளெஸ்ஸிங்ஸை கவுண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா எத்தனை பிளெஸ்ஸிங்ஸை கவுண்ட் பண்ணுறது அப்படின்ட்டு யோசனையாகவே இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஒவ்வொருமே பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம இந்த உலகத்துக்கு வந்ததே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பிறக்கிற போதே எத்தனையோ குழந்தைங்க வந்து ஒரு சில காரணங்களால இறந்தது. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை பிறக்கும் போதே ஒண்ணு அம்மா இறந்துடுறாங்க, இல்லைன்னா அந்த குழந்தை வந்து இறந்துருது. ஒரு சில குறைபாடு காரணமா அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். இப்ப அந்த குழந்தை பிறக்கும்போது அது ஒருத்தங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் பாத்தீங்களா? அது ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த குழந்தைய வச்சே நம்ம நிறைய விஷயங்களை வந்து சொல்லிட்டே போலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஒவ்வொரு பொருளையுமே நம்ம ஒரு ஆசீர்வாதமா பார்க்கும்போது தான் அது மிகச்சிறந்த ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆசீர்வாதம் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையில சொல்லிடலாமா அப்படின்னு கேட்டா அதுக்கு நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தாதான் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆசீர்வாதத்தை வந்து பல சொற்கள்ல நம்ம சொல்லலாம். அதை வந்து ஒரு அருள் வாக்கு, அருள் வாழ்த்து, அனுக்கிரகம் இருந்தாதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அனுக்கிரகம் அது ஒரு பரவசமான உணர்வு, அது ஒரு தயவு இருந்துச்சுன்னா தான் இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கே நம்ம ஏராளமான சொற்களை வந்து நம்ம எடுத்துக்கலாம். சரி, ஆசீர்வாதம் வந்துட்டு நம்மளுக்கு என்னெல்லாம் செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை உயர்த்தக்கூடிய ஒரு சக்தியா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது எல்லாருக்கும் வந்து அந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிறது கிடைக்கிறாது. நேர்மறையான எண்ணத்தோட ஒரு உயர்ந்த மனிதர்கள் கிட்ட நமக்கான ஒரு நல்ல செயல் நல்லபடியா நடக்கணும் அப்படிங்கறதுக்கான ஒரு வாழ்த்து மலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆசீர்வாதம் வந்து யாரெல்லாம் நம்ம யார்கிட்ட இருந்தெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிறந்த முதல் நாளே பார்த்தீங்கன்னா அந்த பெற்றோர்கள் கிட்ட இருந்து அந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிறது வருது. ஸோ இந்த பெற்றோர்கள் தான் நம்மளை வந்து வழி நடத்தி இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட கையை பிடிச்சிட்டு தான் நம்ம நடக்கிற மாதிரி இருப்போம். ஸோ அதுக்கு அவங்களோட ஆசீர்வாதம் இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஸோ இந்த சொல்லுவாங்க இல்லையா, இந்த தீபம் எரியறதுக்கு ஒரு தூண்டுகோல் மாதிரி அவங்க நம்ம கூடயே இருக்கிற ஒரு ஜீவன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா ஆசிரியர்கள் அவங்கள எடுத்துட்டோம்னா எல்லாருக்கும் நல்ல ஆசிரியர்கள் கிடைக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அந்த ஆசிரியர்கள் நம்ம ஒரு சில நேரங்கள்ல தவறு பண்ணும்போதும் கூட அதை திருத்தக்கூடிய ஆசிரியர்களா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது நம்மளுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் தான். நம்ம ஒரு கதை கூட கேள்விப்பட்டிருப்போம். ஒரு பையன் வந்து பேனாவை வாட்சை எடுத்துருவான். அதுக்கப்புறமா அந்த வாட்சை யார் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நுணுக்கம் இருக்கு பாருங்க. எல்லாரையும் கண்ணை கட்ட சொல்லிட்டு யாரு எடுத்திருக்காங்கன்னு அந்த தெரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு பண்பு. ஸோ அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உணர்வு எந்த மாதிரி இருக்கு, அந்த குழந்தை வந்து வரும் காலத்துல எப்படி அந்த குழந்தை ஒரு ஆசிரியராகவோ அல்லது நல்ல ஒரு பதவிக்கு வரக்கூடிய எல்லாருக்கும் அந்த மாதிரி ஆசிரியர்கள் கிடைப்பாங்களா அப்படின்னா அது ஒரு பிளெஸிங்ஸ். அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரியவர்கள், இப்ப பெரியவர்களோட அனுகூலம் இல்லாம எந்த ஒரு செயலுமே நடக்காது. அதாவது போன ஜென்மத்துல அவங்க பெரியவங்கெல்லாம் பண்ண புண்ணியத்துலதான் நம்ம இன்னைக்கும் வந்து இவ்வளவு சிறப்பா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட அனுபவம் கலந்த அந்த செய்யக்கூடிய செயலாகட்டும், நல்ல செயல்கள், நல்ல எண்ணம், இதெல்லாம் தான் வந்து அந்த பெரியவங்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய ஆசைகள். இப்ப நம்மளை சுத்தி 4 பெரியவங்களை வச்சிருக்கோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்து நம்ம படிக்கும் போதே நம்மளோட சீனியர் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் அது எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளை வந்து நம்மளோட மனசை வந்து குழப்பம் இல்லாம ஒரு தெளிவான பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு ஆசையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இறைவனோட ஆசை, இறையோட ஆசை இல்லாம எந்த செயலுமே வந்து நடக்காது.
அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு சொல்ற மாதிரி இறை ஆசி அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே தேவை. அதுக்கு வந்து இறை ஆசி அப்படிங்கிறது நமக்குள்ள ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி ஒரு ஒளியை கொடுக்கும். அந்த ஒளி வந்து நம்மளோட வாழ்வை மாற்றக்கூடிய ஒரு சக்தியா இருக்கு. இப்போ ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா தான் நம்ம இந்த செயலை செய்யலாம் அப்படின்னே நம்மளுக்கு தோணும். இதை செஞ்சு என்ன ஆக போகுது, நடக்குமா நடக்காதா அப்படின்ட்டு அந்த மாதிரி எண்ணம் இருக்கும்போது அந்த செயலை தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கூட நம்மளுக்கு வராது. இது இந்த மாதிரி ஆசீர்வாதங்களை நம்ம நிறைய சொல்லிட்டே போலாம். இது ஒரு நேர்மறையான ஆசை அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த ஆசீர்வாதத்த. இந்த ஆசீர்வாதம் வந்து எல்லாருக்கும் கிடைக்குமா? இத நம்ம வாங்கிக்கலாமா விலை கொடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடியாது. ஸோ, இந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிறது நமக்கான ஒரு நபர்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு நேர்மறையான அதிர்வோட கூடிய ஒரு வாழ்த்து மழை அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நம்மளுக்கு நிறைய நிறைஞ்சிருக்கும் போது என்னாகும் அப்படின்னா, நம்ம வந்து சொசைட்டில ஒரு நல்ல பேரும் புகழோட இருப்போம். ஸோ அது இயற்கையாவே நம்மள நல்ல செயலை வந்து செய்யக்கூடிய விஷயங்கள தூண்டும். அதுக்கப்புறமா இந்த ஆசீர்வாதங்கள் எப்பல்லாம் நம்ம வாங்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை வந்து பிறக்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து நம்ம ஆசீர்வாதம் பண்ணுவோம். ஒரு மாணவன் தேர்வுக்கு போகும்போது அப்போ ஆசீர்வாதம் வாங்குவோம். ஒரு வேலையை செய்யும்போதோ அல்லது ஒரு திருமணம் நடக்கும்போது, ஒரு புதுசா ஒரு வீடு கட்டும்போது, ஒரு தொழில் நிறுவனம் தொடங்கும்போது, ஒரு பொருள் வாங்குறோம். இந்த மாதிரி நிறைய ஆசீர்வாதங்கள வந்து நம்ம சொல்லிட்டே போலாம். ஒரு ஒரு நல்ல செயல், ஒரு கொடையே குடுக்கணும்னா கூட, நீங்க அந்த இறைவன் கிட்ட வந்து ஒரு பிளெஸிங்ஸ் வச்சுட்டு தான் நீங்க வந்து அந்த செயல வந்து செய்வீங்க. ஸோ இந்த மாதிரி ஆசீர்வாதங்கள வந்து நம்ம பல இடத்துல வந்துட்டு நம்ம குடுக்குறோம். இந்த ஆசீர்வாதங்கள் வந்து இயற்கையில பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கும் நம்ம மூச்சு விட்டுட்டு இருக்கோம். இப்ப எத்தனையோ பேர் வந்து மூச்சு விடுறது கூட இல்லாம வழி இல்லாம வாழ்க்கையை இழந்தவங்க நெறைய பேர் இருக்காங்க. அதுக்கு கொரோனாவே ஒரு பாடம் அப்படின்னு சொல்லலாம். இயற்கை வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல மரங்களை கொடுத்து, ஒரு நல்ல காத்து குடுக்குது அப்படின்னா, அது நம்மள சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எந்த மாதிரி இருக்கு? இயற்கை சார்ந்த விஷயங்களோட நம்ம வாழறதுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு கூட ஒரு வரப்பிரசாதம் தான். அதுக்கப்புறம் தண்ணி. தண்ணீர எடுத்துட்டீங்க அப்படின்னா, எவ்வளோ பேர் தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லாம கஷ்டத்துல இருக்காங்க. அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, மனதை உருக்கக்கூடியதா இருக்கும். ஒரு நீரை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான அந்த விழிப்புணர்வு படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நமது நெஞ்சை வந்து பதறச் செய்யும். ஆனா, இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம நீர வந்து எப்படி கையாளுறோம்? அப்படிங்கிறத நம்மளுக்குள்ள கேட்டுக்கலாம் அந்த கேள்விய. நேத்து பார்த்தீங்க அப்படின்னா, எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பொது டேங்க்ல தண்ணி கீழ போயிட்டு இருந்துச்சு. சரி தண்ணி கீழ போகுது, தண்ணி வேஸ்ட்டா போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு, அத அடைக்கிறதுக்கு என்ன பண்றதுன்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ என்னால வந்து அந்த கேட் வால் அத வந்து அடைக்க முடியல. சரி யாரையாவது கூப்பிட்டு அடைக்க சொல்லுவோம்ன்னு பார்த்தா, ஒரு அண்ணாவ கூப்பிட்டு இந்த மாரி தண்ணி கீழ போகுதுண்ணா அப்படின்னு சொன்னா, அவரு "அது போகட்டுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்குறாரு அந்த தண்ணிக்கு போறத. ஸோ இந்த இடத்துல அந்த உணர்வுகள் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்களேன். எத்தனையோ பேர் தண்ணி இல்லாம இருக்காங்க. நம்மளுக்கு கிடைச்ச தண்ணீர சேவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் கூட வரமாட்டேங்குது. அந்த நீருக்கே வந்து நிறைய பண்புகள் இருக்கும். நம்ம நல்ல எண்ணத்த வந்து அந்த நீர்கிட்ட கொடுக்கும்போது, அந்த நீர்ல அந்த ஒளி துகள்லாம் எந்த மாதிரி இருக்குன்னெல்லாம் நம்ம சயின்ஸ் பூர்வமா பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய உணர்வுகள் வந்து நம்மளுக்கு எப்படி ஆசீர்வாதமா மாறும் அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்ம சிந்திக்கணும். அதுக்கப்புறமா அந்த கேட் வால வந்துட்டு இன்னொரு நண்பர கூப்பிட்டு அடைச்சுட்டேன். அது வேற விஷயம். ஆனா நம்ம எந்த விஷயத்த நம்ம செய்யணும்னு நினைக்கிறோமோ, அத அப்ப வந்து செஞ்சிரணும். அதுக்கப்புறமா உணவு. இந்த உணவுங்க அப்படிங்கிறது ஒரு வேளை சாப்பாடு கூட கிடைக்காம, எவ்வளவோ பேர் தண்ணிய குடிச்சிட்டு வாழ்க்கை நடத்துறவங்களும் இருப்பாங்க. ஒரு டீ சாப்பிட்டு ஒரு நேரம் உணவ வந்து அடக்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் எத்தனையோ பெற்றோர்கள் வந்துட்டு குழந்தைகளுக்காக உணவே சாப்பிடாம இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த உணவெல்லாம் வந்து அறுசுவையா கிடைக்காட்டிலும் கூட உணவு அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னா, அதுக்கு நம்ம இறைக்கு வந்து நன்றி சொல்லணும். அப்புறம் நிறைய நாடெல்லாம் பார்த்தீங்கன்னா, பட்டினியில இருக்காங்க அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு கிடைத்த ஒரு கிஃப்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கப்புறம் அறிவு.
நம்ம பிறக்கும்போது நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, மன வளர்ச்சியோட பிறக்குறாங்க. ஸோ அவங்கனால வந்து எப்படி ஒரு விஷயத்த எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, அந்த குழந்தைகள பார்க்கும்போது எனக்கு வருத்தம் இருந்தாலும் கூட, அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள பார்க்கும்போது எனக்கு ஒரே பிரமிப்பா இருக்கும். இவ்வளவு குறைபாடு இருந்தும் கூட, இத்தன விஷயங்கள சாதிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணும். ஸோ அதெல்லாம் இல்லாம நம்மளுக்கு 6 அறிவு படைச்ச அந்த இறைவனுக்கு வந்து நன்றி சொல்லணும். எல்லாருக்கும் வந்து ஸ்கில் அப்படிங்கிறது வந்துராது. அந்த ஸ்கில்லு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். ஒருத்தங்க நல்லா பேசுவாங்க, நல்லா எழுதுவாங்க, நல்லா வரைவாங்க, அதே மாரி நல்லா வேலை செய்வாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே தனித்துவமா தனி ஸ்கில் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் உறவுகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, சிங்கிள் சைல்டா இருப்பாங்க. இப்ப நான் கூட யோசிப்பேன். எனக்கு தங்கச்சியும், தம்பி இருக்காங்க. ஆனா அண்ணாவும், அக்காவும் இல்ல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். ஆனா நம்மளை சுத்தி எத்தனையோ அண்ணாக்களும், அக்காக்களும் இருந்துட்டே தான் இருக்காங்க. அத நம்ம உறவுகள் கூட நம்மளுக்கு கிடைச்ச வந்து ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அமைதி. ஒரு செயல நம்ம செய்ய முடியல அப்படின்னா, அந்த விரக்தியாயி, அந்த மாதிரி இருக்கிறத விட, நம்ம மனச வந்து அமைதிப்படுத்தி, ஒரு 10 நிமிடமாவது அமைதியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றது கூட ஒரு ஆசீர்வாதம் தான். அப்புறம் அறிவியல் வளர்ச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு அறிவியல் வளர்ச்சி நம்மளுக்கு வந்து எவ்வளவு ஒரு முன்னேற்றத்த குடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நெறைய ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கும் அறிவியல் பயன்படுத்துறோம். அந்த அறிவியல நம்ம எப்படி பயன்படுத்துறோமோ, அதுதான் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லலாம். ஒண்ணும் இல்ல. நீங்க ஒரு ஹார்ட் அட்டாக்கே வருது அப்படின்னா, டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அத ரிவைவ் பண்ணும்போது, அந்த உயிர காப்பாத்தும்போது, அப்ப இருக்கக்கூடிய அறிவியல் வந்து அதுவும் நமக்கு கிடைச்ச ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லலாம். அதற்கப்புறம் நட்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே நல்ல நண்பர்கள் கிடைக்கிறாங்களா அப்படிங்கிறதும் ஒரு ஆசீர்வாதம் தான். நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, தீய வழியில கூட்டிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி வட்டங்கள் நம்மளுக்கு கிடைக்காம இருக்கக்கூடிய அந்த சூழல உருவாக்குறதும் கூட ஒரு இறையின் செயல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நன்றியோட இருக்கணும். ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு கிடைச்ச சின்ன சின்ன கிஃப்ட். இந்த கிஃப்ட்ட வந்து நம்ம எடுத்துக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. இப்போ ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நம்மளோட மனிதர்களோட ஆசீர்வாதங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அன்பு, நட்பு, கருணை, சகிப்புத்தன்மை. இது ஏன் அன்பு முதல்ல வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்புனால எல்லாத்தையுமே சாதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஆசீர்வாதத்துக்கும், கொடைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆசீர்வாதம் அப்படிங்கிறது அது ஒரு வாழ்த்து மலை அப்படின்னு சொன்னேன். இதே கொடை அப்படிங்கிறது அது ஒரு பொருள் உதவி அப்படின்னு சொல்லலாம். இது 2க்கும் என்னங்க பெருசா வந்துற போது? நம்ம ஒரு ஒரு விஷயத்த நம்ம கொடுத்தாலே அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம் தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா இது 2மே நம்மளுக்கு ஒரு நல்ல எண்ணத்தோட இருந்தா மட்டும்தான் அந்த கொடை கூட செய்ய முடியும். அது அப்படி சொல்றாங்க. ஆசீர்வாதம் அப்படிங்கிறது உங்களோட வார்த்தை, எண்ணம் இதன் மூலமா வரக்கூடியது. கொடை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்க செய்யக்கூடிய அந்த பொருள், நம்ம ஒரு சேவையா செய்யலாம், நம்ம ஒரு புண்ணியத்த தேடிக்கலாம் அப்படின்னு நெனச்சிட்டு செய்யக்கூடியது அது ஒரு கொடை. நம்ம ஒருத்தவங்களோட நலன கருத்துல கொண்டு, நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனப்பூர்வமா வாழ்த்துறது ஆசீர்வாதம். இதே நலத்த வந்து காக்கறதுக்காக ஒரு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னா, அது வந்து ஒரு கொடை அப்படின்னு சொல்லலாம். நம்ம இலவசமா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம செய்யறது தான் இது 2லயுமே. அதற்கப்புறமா ஒருத்தங்க உன்னதமா நல்ல நிறைவான வாழ்க்கையோட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யக்கூடியது ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்றாங்க. இத ஒரே வரியில பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளம் நிறைந்த வாக்கு கொடை அப்படிங்கிறது ஆசீர்வாதம். உண்மையான நற்கருணை அப்படிங்கிறது கொடை. இது 2மே நல்ல எண்ணத்துக்கோடு நோக்கி பயணிக்கிறதுனால, ஆசீர்வாதம் இருந்தாதான் கொடை கூட செய்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப திருவள்ளுவர் வந்து எல்லா இடத்துலயுமே அதாவது அவரு தொடாத இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. சோ வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆதி முதலாகவே ஒரு குறள சொல்றாரு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்ட்டு. நீங்க எந்த ஒரு விஷயத்த செய்யணும்னாலும், இறைவனோட ஆசீர்வாதம் அப்படிங்கிறது உங்களோட தொடக்கத்துல கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது மட்டும் இல்லாம, குறள் 5ல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒள்ளிலார் இல்வாழ்வான் என்பான் இகவாமை நாள் இலான் தம்மிலான் என்பதான் தலை அப்படின்னு. இந்த குறளோட அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு இறைவன் கிட்ட இருந்து ஒரு ஒளி வாழ்க்கையில கிடைக்கல அப்படின்னா அந்த வாழ்க்கை அருளோடு இணைந்திருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. அது இருள் நிறைந்த வாழ்க்கையா தான் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறள்ல சொல்றாரு. இது மட்டும்தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்ததா குறள் எண் 10ல சொல்றாரு, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இந்த பிறவி பெருங்கடல் அப்படிங்கிற இந்த பிறவியை நம்ம கடத்தணும் அப்படின்னா இந்த இறைவனோட ஆசீர்வாதம் நிச்சயமா ஒவ்வொருவருக்குமே இருக்கணும். அது இருந்தாதான் நம்ம வாழ்க்கைய நம்ம கடத்த முடியும் அப்படிங்கிறத இந்த குறள்ல சொல்லியிருக்காரு. அதோட குடி செய்வார்க்கு அல்லல் ஊர் மற்றால் மற்றவர் படி செய்யா துய்த்தல் அரிது அப்படின்னு ஒரு குறள்ல சொல்லியிருக்கார். இப்போ இத்தனை இதே சொல்றோம். இந்த குறள் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு ஆசை இல்லை அப்படின்னா அந்த வாழ்க்கை சந்தோஷமாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு ஒரே வார்த்தையில. உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னாலே அங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இருக்குமா, மகிழ்ச்சி இருக்குமா, நிம்மதி இருக்குமா, மன நிறைவு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? நம்மள ஒருத்தங்க ஆசீர்வாதம் பண்ணாம நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கோமா அப்படின்னா அந்த கேள்விகளை நம்மளே நமக்குள்ள கேட்டுக்கணும். ஸோ திருக்குறள்ல இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கருத்துக்கள் இருக்கு, நீங்க தேடி பாருங்க. அதுக்கப்புறம் சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பதி பசு பாசம். இறைவன் ஆன்மா, நம்மளோட ஆன்மா இறைவனோட கலக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம சுத்தி இருக்கிற பந்தம் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறத தாண்டி இறைவன் கிட்ட சரணாகதி அடையணும். ஸோ அதுக்கு இறைவன் என்ன செய்யறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா இடத்துலயுமே குரு அப்படிங்கிற ஒருவரை நியமிச்சிருக்கார். ஸோ குரு இல்லாம எந்த ஒரு அருளுமே கிடைக்காது அப்படிங்கிறதுக்கு நம்ம கடந்து வந்த பாதையில நம்ம பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுமே நம்மளுக்கு குருவாதான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சைவ சித்தாந்தம் நம்மளுக்கு சொல்லுது. ஸோ இறுதியா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இறைவனை நோக்கி பயணிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. திருவாசகத்துல மாணிக்க வாசகர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நன்றி உருகி நயந்த உருகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரும். இந்த பாடல்ல அவரு நன்றிய மையப்படுத்தி நம்ம நன்றியுணர்வோட இருக்கணும் இறைவன் கிட்ட அப்படிங்கிறத சொல்றாரு. அதற்கப்புறமா தேவாரத்துல எடுத்தீங்க அப்படின்னா, பித்தா பிறைச்சடையா பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் துவங்குது. இந்த பாடலை படிச்சு நான் நேரம் கருதி நான் சுருக்கிக்கிறேன். இதுல சுந்தரர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம அந்த ஆண்டவன் கிட்ட இருக்கிறத நம்மளுக்கு இவ்வளவு விஷயங்களை கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதற்கப்புறமா திருமந்திரத்துல திருமூலர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருள் என்பது அற்பதமாம் அப்படிங்கிற ஒரு பாடல்ல ஒரு 10 வரி பக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அருள் அப்படிங்கறது நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம இறைவன் கிட்ட இறைஞ்சு கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அருள் வேண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தினமும் காலையில எழுந்திரிச்சுது இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறை பிரார்த்தனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறைவன் கிட்ட வைப்போம். அது அந்த மாதிரி நம்ம அருளை வேண்டும் போது இப்ப நீங்க உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் கிட்ட இது வேணும் எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும் போதே நமது எண்ண அலைகள் இறைவனோட நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ இதைதான் நம்ம அருளை வேண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காப்பாய் நீ இறைவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் எழுதியிருக்காரு. இந்த பாட்டுல அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வேண்டுகோள் வைங்க இறைவன் கிட்ட, எனக்கு என்னெல்லாம் வேணுமோ என்ன நீ காத்துக்குடு அப்படிங்கிற மாதிரி பல வரிகள்ல எழுதியிருக்காரு. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அதாவது நம்ம இது வரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதும் இத்தனை நாள் வாழ்ந்த பெரியவங்கள் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இதெல்லாம் இந்த நூல்கள்லாம் நம்மளுக்கு சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாமே ஒரு ஆசீர்வாதமா தான் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வசிஷ்ட முனிவர் ராமாயணத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமன் கிட்ட அவர் என்ன ஒரே வார்த்தையில தான் சொல்றாரு, தர்மத்தின் வழியில நீ போ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தர்மத்தின் வழியில நீ போகும்போது நம்மளுக்கு எல்லா விஷயங்களுமே நம்மளை சுத்தி வந்துரும். இததான் அவர் ஒரே வரியில சொல்லி முடிக்கிறாரு.
அனுமன் கிட்ட அந்த சீதா தேவியோட மோதிரத்தை எடுத்துட்டு போய் கொடுக்க போகும்போது அனுமன் கிட்ட அந்த அஞ்சலை சொல்லுவாங்க, நீ எப்போதுமே சிவனை நம்பு, அவர் வந்து உன்னை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இறைவனுக்கே வந்துட்டு ஒரு அருள் அப்படிங்கிறது தேவையா இருக்கும்போது நம்மளுக்கெல்லாம் எவ்வளவு ஒரு ஆசீர்வாதங்கள் வந்து வேணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம கேட்டுக்கணும். அதுக்கப்புறம் மகாபாரதத்துல கூட என்ன சொல்றாங்கன்னா, அந்த தர்ம ஆசி கொடுத்து அனுப்புவாரு. இந்த மாதிரி ஆசிகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு விஷயத்திலுமே நடந்துட்டு தான் இருக்கு. பகவத்கீதையில பாத்தீங்கன்னா, என்னை அடைக நான் உன்னை காப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது தெய்வங்களோட ஆசீர்வாதங்கள்லாம், இத்தனை ஆசீர்வாதங்கள்லாம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து கடவுள் நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஒரு விஷயம். இத வந்து அரவிந்தர் சொல்றாரு, கடவுளோட ஒரு புன்னகை இருந்துச்சுன்னா நம்மளோட வாழ்க்கை எப்படி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து முக்திக்கு வழியை கொடுக்கக்கூடிய ஒரு பாதை அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் நடக்குது அப்படின்னா இந்த ஆசீர்வாதங்கள் அப்படிங்கிறது எனக்கான ஆசீர்வாதம் மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது ஒவ்வொருத்தருக்குமான ஆசீர்வாதங்கள் தான். இது ஒரு சமூகத்திற்கான ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நான் ஆசீர்வாதமா இருக்கேன் அப்படின்னா என்னை சுத்தி இருக்கிற நபர்களும் ஆசீர்வாதம் நிறைந்தவர்களா தான் இருக்க முடியும். அவங்களே ஆசீர்வாதமா நிறைந்தவர்களா தான் இருக்கவும் வைப்பேன். ஸோ அந்த மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் நல்லபடியா இருக்க வைக்கிறது தான் அந்த ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்றாங்க. விவேகானந்தர் சொல்றாரு, அருள் இல்லாமல் ஆத்ம சோதனை சாத்தியமல்ல அப்படிங்கிறாரு. அருள் இல்லைன்னா நம்மளுக்கு எந்த விஷயமே நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. சாய்பாபா அவர் சொல்றாரு, ஆசீர்வாதம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கு. ஆனா அதை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற மனநிலை நம்மளுக்கு வந்துச்சுன்னா தான் அந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிற ஒரு விஷயமே நம்ம கிட்ட வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாத்தீங்கன்னா இன்னைக்கும் நம்ம வந்து நிறைய விஷயத்துக்காக எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு புலம்பல் அந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் பாத்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறனால தான் எனக்கு இவ்வளவு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டல் வந்து மாத்திக்கிட்டாங்க. அப்ப பார்க்கும்போது அதை விட அவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு அந்த வேலை செய்யறதுக்கு. இதுல என்னன்னா இக்கரைக்கு அக்கறை பார்த்தா பச்சை மாதிரிதான் இருக்கும். ஆனா நீங்க எண்ணம் எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி தான் உங்களுடைய செயல்கள் வந்து இருக்கும். இருக்கிற இடத்துல நம்ம எப்படி பெஸ்டா பண்ண முடியும், நம்மளோட பேரை வந்து அந்த இடத்துல நம்ம வந்து தடம் பதிக்கிறோமா அப்படிங்கிறத சிந்திச்சிருந்தோம்னா இந்த இடம் மாறுதல் ஆகட்டும், இந்த புலம்பல் ஆகட்டும், எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல அப்படின்னு சொல்ற வார்த்தைகள் கூட நம்ம கிட்ட இருந்து வராது. இன்னைக்கு இந்த விஷயம் நமக்காக இறைவன் வந்து செய்யறதுக்கு கொடுத்திருக்காரு. ஸோ இதை நம்ம எவ்வளவு சிறப்பா செய்ய முடியுமோ அதற்கான பணியை செவ்வனே செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் நம்ம மனசுல வச்சுட்டோம்னா நம்ம இந்த லைஃபை வந்து நம்ம ஈஸியா கொண்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி ஆசீர்வாதத்தை பத்தி நிறைய இன்னும் சொல்லிட்டே போகலாம். ஸோ நம்மளுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை நம்ம ஒவ்வொருவருமே ஒரு வரமா எடுத்துட்டு நம்ம பயணிக்கணும். நேற்று நைட்டு நான் வந்து இதை பத்தி தேடும் போது ஒரு வீடியோ பார்த்தேன். வீடியோல ஒரு வாட்ஸ்அப் குறுந்தகவல் பார்த்தேன். அதுல என்னன்னு போட்டிருந்தாங்கன்னா, ஓமன்ல வந்து ஒரு அம்மாக்கு வந்து இரட்டை குழந்தை வந்து பிறந்திருக்கு. அந்த இரட்டை குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடி டெலிவரி பண்ணும்போது நார்மல் டெலிவரி ஆகல. அதனால மருத்துவர்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கிறாங்க, அறுவை சிகிச்சை மூலமா. அப்ப எடுக்கும்போது ஒரு குழந்தை வந்து பையன், ஒரு குழந்தை வந்து பெண். 2ம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பிறந்து வெளியே வரும்போதே இன்னொரு குழந்தை வந்து அந்த குழந்தையோட கையை வந்து இறுக பற்றி கொண்டு வர மாதிரி இருக்கு. அது அண்ணனா இருக்கலாம், அதை வந்து கூடையே கையை பிடிச்சி எடுத்துட்டு அப்படி வர்ற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு. இந்த இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பெண்மணிக்கு பிறக்கும்போது ஏதாவது ஒரு குழந்தை வந்து இறந்துரும். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த 2 குழந்தையுமே வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் அந்த தகவலை கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கான ஒரு ஆசீர்வாதங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லாருக்கும் எப்படிலாம் இருக்கு, எத்தனை விதமா ஆசீர்வாதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட்ஸ். எத்தனையோ பேருக்கு பேரண்ட்ஸ் இல்லாம இருக்காங்க. நம்மளுக்கு கிடைத்த பேரண்ட்ஸே மிகப்பெரிய ஆசீர்வாதம்.
அதுக்கப்புறம் சிப்லிங்ஸ். சிப்லிங்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளுக்கு அக்கா, தங்கச்சி, தம்பி அதெல்லாம் ஒரு உறவு அப்படிங்கிறது நம்மளோட உணர்வுகள பரிமாறிக்கிறதுக்காகட்டும், பகிர்ந்துக்கிறதாகட்டும், ஸோ அவங்களுக்கு என்ன ரீதியான கவலைகள், துன்பங்கள் இதெல்லாம் இல்லாம இருக்கா வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் விஷயங்கள்ல சந்தோஷமாகட்டும், துக்கமாகட்டும் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு நபர்களா நம்மளுக்கு கிடைச்சதே ஒரு வரப்பிரசாதம் தான். ஸோ அந்த மாதிரி சிப்லிங்ஸ், உறவுகளாகட்டும், நட்புகளாகட்டும், அதுக்கப்புறம் நீங்க இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்கிறதே அதுவே ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப அந்த வீடு இல்லாம எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்புறம் நம்மள சுத்தி நெய்பர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு பாருங்களேன். நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல எல்லாம் பக்கத்துல ஏன் நம்மளோட சென்னை எடுத்துட்டீங்கன்னா கூட பக்கத்து வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி பக்கத்துல இருக்கிற நபர்கள் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் நம்ம முடிவு பண்ணிக்கணும். இதுக்கு நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா நம்ம அந்த வீட்டு பக்கத்து நபரா இருந்தோம்னா நம்ம அவங்க கூட போய் பேசுறோமா அணுகிறோமா அப்படிங்கிற ஒரு விஷயமும் யோசிக்கணும். அதுக்கப்புறம் நட்புகள் நான் பிள்ளைவே சொல்லிட்டேன். நட்புகள் எந்த நேரத்துலயும் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்காங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்புறம் டீச்சர்ஸ் சொன்னேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைத்த வேலை. நம்மளுக்கு கிடைச்ச வேலையை நம்ம எப்படி நேசிச்சு செய்யறோம் அப்படிங்கிறது. நம்மளுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு பொருளுமே அது மிகப்பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஒரு பேங்க்குக்கே போறீங்க அப்படின்னா ஒரு பேனை எடுத்துட்டு போகல அப்படின்னா ஒருத்தர் கொடுக்கும்போது அதுவே ஒரு gift மாதிரி தானே. அந்த இடத்துல நம்மளுக்கு அது ஒரு ஆசீர்வாதம் தானே. இல்லைன்னா நீங்க அந்த பேனா இல்லாம எத்தனை பேர்கிட்ட நம்ம கேட்கக்கூடிய சூழல் வருவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன பொருள்லையுமே நம்ம ஆசீர்வாதங்களை பார்க்கலாம். அதுக்கப்புறம் மேரேஜ். மேரேஜ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்க நேத்து ஒரு செய்தி பாத்தீங்கன்னா இந்த பல்லடம் பக்கத்துல திருமணமாகி ஒரு 2 மாதம் கூட ஆகல அந்த பெண் இறந்துட்டாங்க. ஸோ அந்த பெண்ணுக்கான வலிமை அப்படிங்கிறது இல்லாம அவ உயிரை மாய்ச்சிக்கிட்டா அப்படிங்கிறது மிக வருத்தமான செய்தி தான். ஸோ எல்லாருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையுமா அப்படிங்கிறதும் ஒரு ஆசீர்வாதம் தான். ஏன்னா இப்பவும் சொல்லுவாங்க எனக்கு அது அந்த மாதிரி அதாவது 2 பேருக்குமான உணர்வுகள் அப்படின்னா என்னை எத்தனையோ பேர் பார்த்தாங்க. என்னோட விதி ஒன்ன நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது அப்படி கிடையாது. அவங்கள தான் சூஸ் பண்ணி ஆகிற மாதிரி தான் இயற்கை நம்மளுக்கு கொடுத்துருக்க. வழி இல்லை. ஸோ அக்செப்ட் எவ்ரிதிங். அதுல நம்ம எதை குட்டா பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் குழந்தைகள். குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைகளோட இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய டைம் குழந்தைகள் நம்மளுக்கு சில நேரங்கள்ல ஏதாவது ஒரு இடைஞ்சல் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. நம்மளுக்கும் அவங்களுக்குமான அந்த புரிந்துணர்வு இல்லாம இருக்கலாம். ஸோ அந்த டைம் நம்ம ஏன்டா குழந்தை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலை வரும். ஆனா அதை பிடிக்கட்டும் நம்ம நினைக்கக்கூடாது. குழந்தையே இல்லாம இருக்கிறவங்களோட உணர்வுகளும் வலிகளும் நம்ம பார்க்கும்போதுதான் நமக்கு அது புரியும். அதற்கப்புறமா நான் சொல்லிட்டேன். ஃபுட்டு, இந்த அறிவு அதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒவ்வொரு வாய்ப்புமே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதங்கள் தான். நீங்க எந்த ஒரு பொருள் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பண்றீங்களோ அது கூட உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தான். நீங்க டெய்லி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒவ்வொன்றுமே நம்மளுக்கு ஆசீர்வாதம் தான். நீங்க ஒரு நபரை சந்திக்கிறீங்க அப்படின்னா அந்த நபரை சந்திக்கக்கூடிய ஆசீர்வாதம் இருந்தா மட்டும்தான் அந்த நபரை சந்திக்க முடியும். அப்புறம் நீங்க ஒருத்தவங்களுக்கு உதவி செய்றீங்க அப்படின்னா அந்த உதவணும் அப்படிங்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு எழுதியிருந்தா மட்டும்தான் உங்களால அதை செய்ய முடியும். ஸோ நீங்க நல்ல மனிதரா இருக்கணும்னா கூட அதுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதம் அப்படிங்கிறது இருக்கும். உங்களோட உடல் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க இன்னைக்கும் நல்லா இயங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க யோசிக்கலாம் நம்ம எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஆனா நம்ம ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். கிடையாது. உங்களுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணணும்னா கூட அதுக்கு ஆசீர்வாதம் இருக்கணும். நீங்க எல்லா விஷயத்துலயுமே நான் ஒரு துன்பமான சூழ்நிலைகளும் கூட அதை இன்பமா மாத்திட்டு அத ஒரு நேர்மறையான எண்ணத்தோட அணுகிறது தான் ஆசீர்வாதத்தோட ஒரு முக்கியமான விஷயமே. நீங்க ரொம்ப கஷ்டமான வேலையில இருப்பீங்க. அப்ப ஒருத்தர் சொல்லுவாங்க, "உங்களால முடியும். நீ நல்லா செய்வப்பா" அப்படின்னு சொன்னாலே அப்ப நம்மளுக்கு வரும் பாருங்க ஒரு சக்தி. அந்த சக்தி மூலியமா எல்லாமே நம்ம செஞ்சுருவோம். ஸோ இந்த மாதிரி ஆசீர்வாதத்தை நிறைய சொல்லிக்கலாம். நேரம் முடியறனால ஒரு கவிதையோட முடிச்சுக்கிறேன். எல்லையற்ற இறையருளோடு எண்ணிலா ஆசியோடு எல்லையற்ற பிரபஞ்சத்தின் ஓர் உருவாய்
எல்லையற்ற பிரபஞ்சத்தின் ஓர் உருவாய் தொல்லைகளும் கடந்து தொட்டுவிடும் நிலையில் இல்லாத ஏக்கத்திற்கு ஈடு கொடுக்க அல்லல் நீக்கி அருள் நிறைந்து அருமருந்தாய் அன்பாய் அள்ளி அணைத்திட அழகாய் வந்தது மழலை. பிறக்கும் போதே மடிகின்ற உலகினிலே சிறப்பாக உருப்பெற்று சீரோடு வாழ்ந்திடவே, உறவாக உயிர்ப்போடு உள்ளங்கையில் தவழ்ந்திடவே, நிறைவாக வாழ்ந்திடலாம் நித்தமும் நினைவோடே. சிறகாக விரிந்து சிரித்து மகிழ்ந்திடவே, பிறை நிலவாய் உறவுகளும் பிணைப்போடே இருந்திடுமே. அறமோடே வாழ்ந்திடவே அரும் புவிதனிலே நிறம் தனையே வண்ணமாய் ஏற்றிடுவோம் நிறைவான வானவில்லாய். பிறப்பதுவும் நிகழ்ந்திடும் இயற்கையாய் முடிந்துவிடும். மறந்துவிடா மாந்தரின் மனத்தில் நிறைந்திடுவோம். திறந்த மனதோடு தீர்க்கமாய் ஆசியினை தந்திடுவோம். இது இந்த நம்ம பிறக்குதுலேருந்து இப்ப வரைக்கும் நம்ம எப்படி நம்ம லைஃப்பை கொண்டு போறோம் அப்படிங்கறதுக்கான ஒரு கவிதை. இனி ஒரு கவிதை. அம்மாவின் கரத்தில் ஒரு அன்பு முத்தம், அதுவே ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் தான் எல்லாருக்கும் முதல் ஆசீர்வாதமா இருந்திருக்கும். ஆசானின் விழியில் ஒரு பார்வை, அறிவின் நம்பிக்கை வாசல். இல்லறம் தொடங்க இனிமையாய் இயற்கை தரும் ஆசீர்வாதம். ஈடில்லா பெருமைக்கு இறையின் ஆசியாய், உறவுகள் உறுதுணையாய் உயர்வாக நம்முடனே ஊர்தோறும் இணைந்திட உள் அன்பாய் நட்புக்கள். எண்ணிலா ஆசிகள் எங்கெங்கும் பரப்பிடவே, மண்ணிலே உயர்ந்திடவும் மகத்துவமாய் வாழ்ந்திடும். ஏக்கமாய் எதிர்பார்க்கும் எண்ணற்ற ஆசியை எழுச்சியாய் தூவும் யதார்த்த உறவுகளும் ஏக்கமாய் எதிர்பார்க்கும் எண்ணற்ற ஆசியை எழுச்சியாய் தூவும் யதார்த்த உறவுகளும் ஐயமின்றி நம்மோடே எந்நாளும் பயணிக்க ஒளியேற்றும் விளக்காய் ஒப்பில்லா ஆசியினை ஓய்வில்லா அலைபோல் ஓயாமல் விதைத்திடவே. ஒளியேற்றும் விளக்காய் ஒப்பில்லா ஆசியினை ஓய்வில்லா அலைபோல் ஓயாமல் விதைத்திடவே. அவ்வையின் ஆசி போல் அரும்புவியில் எடுத்திடுவோம் ஒவ்வொன்றையும். ஆசிகளை ஆற்றுப்படுத்தும் அற்புத கருவியாய், ஆசிகளை நம்மை ஆற்றுப்படுத்தும் அற்புத கருவியாய் நேசித்தே வழங்கிடுவோம் நேசமோடே வாழ்ந்திடுவோம். ஸோ இந்த மாதிரி ஆசீர்வாதங்களை சொல்லிட்டே போகலாம். ஸோ ஒவ்வொருத்தருமே இன்னைக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு குமரேசன் சார் மற்றும் நமது நற்புல்லரி உறவுகள் அனைவரின் ஆசிகளோடு எனது நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். மிக்க நன்றி. இப்படிலாம் இந்த கண்டென்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு தான் நான் யோசிச்சிருந்தேன். ஒரு எக்ஸ்ட்ரானரி செஷனு. நண்பர்களே, இன்று அதிகாலை பொழுது ஒரு மிக சிறப்பான பொழுது, ஒரு மிகச் சிறப்பான நாள் தொடக்கத்தை விடுங்க. இன்றைய நாள் போயிட்டு நடக்கும். நற்புலரியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை வெளிப்படுத்துகிறோம். தொடர்ந்து இன்று பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுறவர்கள் யாராவது சொல்லலாம். இல்லை அப்படின்ற பட்சத்தில் இன்று பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுற இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களுக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பின்னோட்டங்கள் ஹேண்ட் பண்ணலாம். முதலாவதாக ரமேஷ், நீங்க பேசலாம். நன்றி ஃபவுண்டர் சார் வாய்ப்புக்கு. அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு செஷன். எப்படின்னா, இதில் தலைப்பை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். முதல்ல ஒரு மாதமும் நம்ம இதை கேட்டு கடந்து போகும்போது என்ன ஆகுதுன்னா, வாழ்நிலை மாற்றங்கள் நமக்கு கிடைக்கிறது அப்படிதான் சொல்லலாம். இந்த தலைப்புக்கு மூடனா இருங்கள் அப்படிங்கும்போது நமக்கு வாழ்க்கையில வெற்றி பெறுறதுக்கும், குடும்பத்துல நல்ல சூழல் அமையறதுக்கும் அதுல உள்ள விஷயங்கள் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அது மாதிரி இந்த கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒண்ணுத்துக்கு நம்ம குறைபட்டுட்டே இருப்போம் இல்லையா?
லைஃப்ல. நம்ம ஏதாவது ஒண்ணு இதுக்கு எது இல்லையோ, அத நோக்கி நம்ம எப்பவுமே கவனம் செலுத்திக்கிட்டே இருப்போம். ஸோ நமக்கு இருக்கிறது பல பல விஷயம் இருக்கும். அத பத்தியெல்லாம் நம்ம வந்து அ அதுக்காக சந்தோஷப்பட்டதே கிடையாது. ஸோ இன்னைக்கு மேடமோட செஷன் பார்த்தோம்னாக்க, நமக்கு ஒரு நல்ல படிக்கும்போது கிடைச்ச ஒரு நல்ல கிளாஸ் டீச்சர், ஒரு தண்ணி கிடைக்கிறது குடிக்கிறதுக்கு, ஃபுட் இருக்கு. ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சில நம்மள கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணி நம்ம உயிர் பொழச்சு வரோம். ஒரு நல்ல நெய்பர், ஒரு நல்ல ஃபேமிலி எல்லாமே எல்லாமே ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் இருந்தா தான் கிடைக்கும். அப்படிங்கிறது வந்து பல பல விஷயத்துக்கு எடுத்துக்காட்டோட திருக்குறள் சொல்லி, சைவ சித்தாந்தத்தில என்ன சொல்லியிருக்காங்க சொல்லி, விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காங்க சொல்லி, எந்த எந்த ஏரியாவையும் அவங்க வந்து விட்டு வைக்கல. ஒரு சிலம்ப சுத்துறா மாரி கையில வச்சு ஃபுல் ரவுண்ட் அடிச்சு வந்து நிறுத்திட்டாங்க. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு செஷன். வாழ்க்கையில இந்த இந்த 1 மாசத்துல இன்னொரு டைமென்ஷன்ல புரிதல் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்றோம். ஆஸ் யூசுவல் 2 கவிதையோட முடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான செஷன் மேடம். சூப்பரா இருந்தது. நன்றி. நன்றி, நன்றி ரமேஷ் சார். தேங்க்யூ ஸோ மச். மில்டன் ராஜசேகர் சார், நீங்க பேசலாம். அனைவருக்கும் நட்பு நெறி வணக்கம். ரொம்ப சிறப்பா நம்முடைய நட்பு நெறியினுடைய ஆஸ்தான கவிஞர் அம்மா பேசுனது வந்து ரொம்ப அற்புதம். தொடர்ந்து இந்த ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் பெறுவோம். அவர்களும் நிறைய ஆசீர்வாதங்களை பெறட்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன். நன்றி சார். நண்பர்களே, நாளை என்னோட செஷன் தான். எல்லாரும் அவசியம் கலந்துக்குங்க. ஏன்னா நான் தான் எப்பொழுதுமே டாபிக் கொடுக்குறவங்க வந்து முதல் நாள் பண்ணியிருக்கணும். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் முதல் நாள் கலந்துக்க முடியல. அதனால தான் டிஸ்கஷன் கொண்டுட்டு போயிருப்பாங்க ரமேஷ் சார். 2வது நாள் நேற்றும் கொஞ்சம் முடியல, கலந்துக்க முடியல. இன்னைக்கு மேடம் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு என்னோட செஷன். நிச்சயமா என்னால் பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். தொடர்ந்து லோகநாதன் சார், நீங்கள் பேசலாம். அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கம். சிவகணி மேடம் அவர்கள் இன்னைக்கு எப்பவுமே நல்ல கிளாஸ் எடுப்பாங்க. இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது. ரமேஷ் சார் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. அவங்க ஆளினால் எல்லாமே நல்லா செய்திருக்காங்க. அடுத்து இந்த கொடை பற்றியும் ஆசீர்வாதம் பற்றியும் நல்லா சொன்னாங்க. அவங்க நம்ம நற்புரை கிடைத்தது பெரிய ஆசீர்வாதம். ரொம்ப நன்றி ஐயா. அனைவருக்கும் நன்றி. வாழ்த்துக்கள். சிவகணி மேடம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். குபேசன் சார் அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி ஐயா. நன்றி, நன்றி லோகநாதன் ஐயா. கோடான கோடி நன்றி. தொடர்ந்து லட்சுமி நாராயணன் சார், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. மற்றும் ஒரு அதிகாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் இந்த தளத்தின் வாயிலாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்று நம் அன்பு தங்கை சிவகணியின் கவுண்ட் யுவர் பிளஸிங் தலைப்பிலான பயிற்சி கருத்துரை வகுப்பு மிக சிறப்பாக இருந்தது. எப்போதும் அவருக்கே உரித்தான பாணியில் கவிதைகளை இடையிடையே வரிகளை சேர்த்தார் போலே தனது கருத்துக்களை எடுத்து வைப்பது வழக்கம். இறுதியாக 2 கவிதைகளையும் வாசித்து நிறைவு செய்திருக்கின்றார். குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்ற மாதிரி அவர் பல விஷயங்கள் சொன்னாலும் கூட குழந்தைகளை பெற்றெடுக்காமல் இன்று நிறைய பேர் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று குழந்தைகளை பெற்றெடுப்பதே பெரிய வரம் தான். அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம். ரமேஷ் சார் சொன்னது போல அவர் எதையும் விட்டு வைக்கவில்லை. அனைத்து ஆசீர்வாதங்களையும் ஒருங்கே கொண்டு வந்து சேர்த்து விட்டார். அடுத்து பேசுவதற்கு என்ன இருக்கிறது? மற்றவருக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி நமக்கு மனதில் தோன்றுகிறது அல்லவா? நான் சொல்ல விரும்புவது இதுதான். கொஞ்சமாவது மற்றவருக்கு பேசுவதற்கு ஏதாவது விட்டு செல் தங்கை சிவகணியை. ஏனென்று சொன்னால் ஏதாவது ஒரு விஷயத்தை வைத்து பேசிவிடலாம் என்று பார்த்தால் அனைத்தையும் கொடுத்து விட்டீர்கள். இருந்தாலும் ஏதேனும் ஒன்றை எடுத்து அதை விரிவாக நம் ஆசீர்வாதத்திற்காக பெற்று செல்வதற்கு நீங்கள் கொடுத்த தலைப்பாகவே இன்றைய உரையை நான் எடுத்துக்கொள்கின்றேன். ஆம், நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு விஷயத்திலும் ஏதேனும் ஒன்றை பிடித்து
பேச ஆரம்பித்தாலே இங்க இருக்கக்கூடிய பயிற்றுனர்களுக்கு அது ஒரு முழுமையான ஒரு பயிற்சிக்கான கருத்துரையாக இருக்கும். தலைப்பை வைத்து நிறைய கருத்துக்களை வழங்கியிருக்கிறீர்கள். அதுவே உங்களுடைய பயிற்சியின் சிறப்பு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்த்துக்கள், வணக்கங்கள், நன்றி, பாராட்டுக்கள். நன்றி நன்றி லட்சுமணன் சார். தொடர்ந்து சிவசங்கரி மேம் நீங்க பேசலாம். அனைவருக்கும் நட்புணரின் இனிய காலை வணக்கம். சகோதரி அருமையா பேசினாங்க. அவங்க எப்போதும் லிங்க் அனுப்புவாங்க எல்லா குரூப்லயும், நான் பேசுறேன் கேளுன்னு. பட் நாங்கெல்லாம் வேலை நிமித்தமா எந்த லிங்க்லயும் கேட்கறதும் இல்லை. அவங்களோட ஸ்பீச் இது வரைக்கும் நாங்க கரெக்டா கேட்டது கூட இல்லை. பட் இன்னைக்கு அதை கேட்டதே ஒரு பெரிய பிளஸ்ஸிங்ஸா இருக்கு. ரொம்ப அருமையா பேசினாங்க, நிறைய எடுத்துக்காட்டுகளோட. அதை சார் சொன்ன மாதிரி அடுத்தவங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறதே தெரியல, என்ன பாயிண்ட் பேசுறதுனே தெரியல, எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டாங்க. அப்புறம் எண்ணங்களை எப்போதும் எது நேர்மறையா கையாளணும், எதுல இருந்துமே பாசிட்டிவா எடுத்துட்டு நம்ம போகணுங்கிறது அந்த பாயிண்ட் ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஒரு டேக்கும் ஒரு பாயிண்ட் கிடைக்கிற மாதிரி அது நம்ம மனதுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி பாயிண்ட்ஸ் நிறைய சொன்னாங்க. ரொம்ப அருமையான பேச்சு. சகோதரிக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மிக்க நன்றி சிவசங்கரி மேம். தொடர்ந்து வாங்க நம்ம நட்புணரை தளத்துக்கு. நீங்க கூட ஒரு செஷன் எடுக்கலாம். நிச்சயமா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு டாபிக், ஒரு சூப்பரான டாபிக். அதில் மேம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணலாம். நாளைக்கு இங்கே இருந்து வாங்க, சேம் லிங்க்கு நாளைக்கு வாங்க என்னுடைய செஷன்ல. தொடர்ந்து ஹீரோ வெங்கட்ராமன் சாரோட சகோதரர் லட்சுமணன் சார் பேசலாம் சார். அனைவருக்கும் காலை வணக்கம் சார். ரொம்ப அருமையான ஒரு டாபிக் சார் இது. பிளெஸ்ஸிங்ஸ், கவுண்டர் பிளெஸ்ஸிங்ஸ்ன்றது நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசிக்கிறதே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் தான் சார். ஆக்சுவலாக எனக்கு மேடம் சொன்ன மாதிரி மேடத்தோட ஸ்பீச் கேட்டது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் இன்னைக்கு. நான் 2017 எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தது எனக்கு. ஆக்சுவலாக 2017 ஒரு 7 இயர்ஸ் பேக், 8 இயர்ஸ் பேக்கு. அப்போ எனக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, யாரை பார்க்கறது, அதெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் இருந்தது. மேடம் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் இல்லைன்னா நான் கரெக்டான நேரத்தில் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்க மாட்டேன், டாக்டரை பார்த்துருக்க மாட்டேன். நான் அந்த டாக்டர் எனக்கு கொடுத்த பிளெஸ்ஸிங்ஸ் தான் இன்னைக்கு நான் இன்னைக்கு சர்வைவிங் கூட பேசிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நான் எங்கள் பெரியப்பா இருந்தார். ஆக்சுவலாக அவர் இல்லை இப்போ. அவர் எனக்கு ஃபோன் எடுத்தா, நான் அவர்கிட்ட தான் படித்தேன். ஆக்சுவலாக டென்த்துக்கு அப்புறம் ஒரு காலேஜ் ஃபுல்லாக அவங்க வீட்டில் தான் படித்தேன். நான் அவர்கிட்ட நான் ஃபோன் எடுத்தேன்னா முதல்ல பேச ஆரம்பிக்க மாட்டார். ஒரு 10 நிமிஷம் ஃபோனில் ஒரே பிளெஸிங்ஸ் தான் பண்ணுவார். நீங்கள் நல்லா இருக்கணும், அதிர்காசம் இருக்கணும், அந்த உனக்கு அந்த ஒரு ஆசீர்வாதமாக இப்போ சொல்லிட்டு இருப்பார். அந்த ஆசீர்வாதம் நீங்கள் நினச்சி பார்க்கும்போது அவங்களோட ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு உயிரோடு இருக்கான்றதே எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங்ஸ் அது. அதே மாதிரி எங்கள் பிரதர் வெங்கட்ராமன் சார், அவர் எனக்கு அவர் பெரிய பிளெஸிங்ஸ் எனக்கு. ஆக்சுவலாக அவரோட நம்ம கான்டாக்ட் இருக்கிறது பெரிய பெரிய பிளெஸிங்ஸ். ஏன்னா அவர் இல்லாட்டா நீங்கள் இந்த ப்ரோக்ராம் எனக்கு தெரிஞ்சுக்காது. எனக்கு இன்னைக்கு நான் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமில் நான் நார்மலாக பேசவே மாட்டேன். எனக்கு பேசுனவர் அவர் என்கிட்ட. நான் பேசவே மாட்டேன். இன்னைக்கு நான் பேசுகிறேன் அப்படின்னா அவங்களோட எல்லா பெரியவங்களோட பிளெஸிங்ஸ் மட்டும் தான் நான் பேசுகிறேன். ஆக்சுவலாக நான் ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு இந்த இதில் நான் இருக்கிறதுல பெரிய ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் லட்சுமணன் சார். தொடர்ந்து வீரசேகரன் சார். சார் லட்சுமணன் சார், டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். தேங்க்யூ சார். சார் தேங்க்யூ. வீரசேகரன் சார் நீங்க பேசலாம். அன்புகளுமிய சோதரர்கள், சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புணரி வணக்கம். இன்றைய பொழிவாளர் நமது கவிதேவதை அவர்கள் பொழிந்திருக்கிறார். பொழிந்து விட்டார் மழையாக. எல்லோரும் பின்னூட்டமிட்டவர்கள், உணர்வு பூர்வமாக பின்னூட்டமிட்டவர்கள் அனைவரையும் நான் பின்மொழிகிறேன், வழிமொழிகிறேன். 3 கருத்தை மட்டும் காலத்தை கருதி சொல்ல விரும்புகிறேன். தடை கற்கள் அதை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஒரு கோட்டு, பெரிய கோட் சொல்லுவாங்க, சேஞ்ச் ஆல் யுவர் அப்டக்கல்ஸ் ஆஸ் யுவர் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ குட் திங்ஸ் பை யுவர் பவர். உங்களுக்கு உள்ள அந்த திறனால எல்லா தடைகளையும் வாய்ப்பா பயன்படுத்திங்கன்னு ஒரு பெரிய செய்தியை சொல்லுவாங்க. அடுத்து ஒரு கதையில சொன்னாங்க பாருங்க, ஆசிரியருடைய கடிகாரத்தை திருடிடுவான்னு. அதனுடைய தொடர்ச்சி மிகப்பெரிய வேல்யூபிள் திங்ஸ்.
பெரிய மனிதனாகி அவர் உயர்ந்து அந்த கடிகாரம் தருண பையன் பெரிய பதவியில வந்து மாறிட்டான். ஒரு நாள் இந்த ஆசிரியரை பாக்குறப்ப, ஐயா உங்களாலதான் நான் இந்த மாதிரி மாறி இருக்கேன், இவ்வளவு பெரிய கலெக்டர் ஆயிட்டேன், இது மாதிரி ஏதோ அந்த பதவியை சொல்லி, ஆயா அன்னைக்கு நான் கடிகாரம் தருணப்ப நீங்க கண்ணுங்களை எல்லாரையும் மூட சொல்லி காப்பாத்தி விட்டீங்கயா அப்படின்னு. தம்பி நீயாப்பா கடிகாரத்தை அன்னைக்கு திருண்ண அப்படின்னு ஆசிரியர் கேட்டாராம். என்ன ஐயா சொல்றீங்க அப்படிங்கிறப்ப, இல்லப்பா நானும் கண்ணை கட்டிட்டு தான்ப்பா நான் இது பண்ணேன். கடிகாரம் மேஜைக்கு வரணுங்கிறதான தவிர நானும் கண்ணை கட்டிட்டேன். ஏன்னா யார் திருடினார் என்று எனக்கு தெரிந்தால் நான் பாடம் நடத்துகின்ற பொழுது அவரை என் மனதிலே இவன் திருடன் தானேன்னு ஒரு எண்ணம் வரும். அப்படி வரக்கூடாது. அதனால யாரு திருடினாங்கிறது முக்கியம் இல்ல, திருட்டு பொருள் வந்துட்டா போதும்னு நானும் கண்ணை மூடிட்டு தான்ப்பா செஞ்சேன் அப்படின்னாராம். இதுதான் ஆசிரியர்களுடைய பெருமை. ஆசிரியர் பணி ஆற்றுகின்ற அனைவரையும் நாம் தலைவணங்கி வணங்க வேண்டும்ங்கிறதுக்கு இது செய்தி. அடுத்தது நீரை பத்தி சொன்னாங்க இல்லையா, அதை நிச்சயமா சொல்லுவேன். நம்ம நட்புலரிலேயே ஒருவர் நமது பொலிவாளர் ஒருவர் சொன்ன செய்தி என்ன தெரியுமா, ஒரு சொட்டு நீர் தானே பைப்புல டேப்ல ஒழுகுது, அதை பார்த்துருவோம் 2 நாள் கழிச்சு பார்ப்போம்னு இல்லை, ஒரு நாளைக்கு அந்த ஒவ்வொரு சொட்டா ஒழுகிறது 280 லிட்டர் அப்படின்னு சொன்னோன்னா நான் அன்னைக்கே பின்னூட்டம் விட்டேன். இன்னும் 2 நாள் கழிச்சு பார்த்துக்கலான்னு இல்லாம அன்னைக்கே அதை சரி பண்றதுக்கு நான் இன்னையில இருந்து முயல்வேன்னு சொன்னேன். இதுதான் நம்ம நட்புலரினுடைய விழுமியங்கள். உன்னை கத்துக்கிறோம், அது கத்துக்கிறதுக்கு வயதோ எல்லையோ எதுவுமே இல்லை, யாரு சொல்லணும்னு இல்லை, கத்துக்கிறோம். இந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் நம்மளது. இன்னைக்கு கவி தேவதை அவர்கள், கவியும் மாற்றவும் மழையா பொழிந்த அவர்களை அன்பான வேண்டுகோள், அடிக்கடி வாருங்கள், அமுத ஊற்றை வருக தாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி 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 வீரசேகரன் சார். தொடர்ந்து ஹீலர் வெங்கட்ராமன் சார் நீங்க பேசுங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப சந்தோஷம். நல்ல அருமையான தலைப்பு. முதல்ல ஃபவுண்டர் சாருக்கு நன்றி சொல்லிடணும். தலைப்பு வைக்கிறதுனாலதான் இப்படி பேச முடியுது, இப்படி பேசுறதுனாலதான் பேர் வாங்க முடியுது. பாராட்டு கிடைக்கணும்னா சாதாரணமா கிடைச்சிடாது. அந்த பாராட்டு கிடைக்கிறதுக்கு உண்டான அந்த 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 தீட்சையில அவங்க இருந்தா மட்டும்தான் சாத்தியமே. இங்க நிறைய விஷயங்கள் நான் இது என்னன்னா இன்புட் ப்ராசஸ் அவுட்புட்னு சொல்லுவோம். என்ன உள்ள போகுது, முதல்ல நான் ரிசீவிங் மோட்ல இருக்கணும். பேசுறவங்க சூப்பரா பேசிட்டாங்க, என்ன சிலம்ப சுத்திட்டாருன்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு ரமேஷ் சார். எடுத்து சிலம்பத்தை எடுத்து சுத்திட்டாங்க. நிறைய குருமார்களை தொட்டிருக்காரு. அந்த குருமார்கள்லாம் எவ்வளவு பேரை எவ்வளவு இந்த உலகத்தை சுபிட்சமா வச்சுக்கிறதுக்கு முயற்சி எடுத்தாங்க அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா, இவங்களோட தாட்டு ஒவ்வொருத்தரும் 30 நாள்லாம் பத்தாது, 365 நாளுக்கு பத்தாது. ஸோ அந்த அளவுக்கு நீங்க நம்மளோட ஸ்ட்ரென்தன் பண்ற ஏரியா. என்னோட பிரதர் பேசும்போது சொன்னாரு, அவரை நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் மூச்சு திணறுது, அப்படியே எப்படி பொழைப்பார் அப்படின்னு நினைக்கும் போது அது பார்க்கறதுக்கு எனக்கு இதா இருக்கும். இதுக்கப்புறமா நான் அவரை பார்த்து மிரண்டு போயிருக்கேன், தம்பி இது மேலாம் நான் இனிமேல் ஹெல்த்துக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு. நான் அடிக்கடி சொல்லுவேன், போதும்டா உழைச்சது போதும்டா, இனிமே சந்தோஷமா வாழ்றதுக்கு உண்டான செகண்ட் செக்மெண்டா மாத்து அப்படின்னு எவ்வளவு நான் சொல்லியிருக்கேன். அது நடக்கணும். ஏன்னா நம்ம அதுலயே உழந்துகிட்டே இருக்கிறதுக்கான தன்மை அல்ல. வார்த்தைகளை கேட்டு வாழ்க்கைகளை மாற்றுதல், வழிகளை வழிகளாக மாற்றுதல், இப்படி 2 கான்செப்ட் நான் உருவாக்கணும். The pain to pleasure, how you are receiving it. உங்களோட அந்த தாட் ப்ராசஸ் எப்படி நம்ம மாத்துறோம். என்ன வேகத்துல ஓடிக்கிட்டே இருக்கிற வேகத்திலே ஓடுறது இல்லை, மாத்தி ஓடுற தன்மைகளுக்கு நட்புரரி கிரேட். எவ்வளவு நன்றி சொன்னாலும் ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவோம். அழகப்பலாண்டு தலைவர் சொல்லுவாரு, 6 பிடிச்சிடணும் அப்படின்பாரு. இருந்தாலும் வேற வழி இல்லை தெய்வமே. இது மாதிரி எல்லாம் டாபிக் போட்டீங்கன்னா சான்ஸே இல்லை. உங்க சொல்ற பேச்ச நாங்க கேட்க மாட்டோம், ஆனா நீங்க பேசுற சொல்ற டாபிக்ல தான் பேசுவோம். நன்றி, வாழ்த்துக்கள். ஈரட்டியால் திருச்சியில் நன்றி. ஈச் அண்ட் எவ்ரி டே we have to celebrate it. இன்று புதிதாய் பிறந்தோம், ஒரு வார்த்தையும் கேட்டுட்டு இன்னைக்கு புதுசா பிறந்துட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம வாழ்வோம், வாழ்வாங்கு வாழ்வோம். தேங்க்யூ. நன்றி நன்றி ஹீலர் வெங்கட்ராமன் சார். தொடர்ந்து சுமதி மேம் நீங்க பேசலாம். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். சுமதி இந்த கேக்கலைங்க.
சுமதி மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. சுமதி மேம் நீங்க பேசுங்க. ஓகே. தேங்க்யூ சார். ஸோ பார்த்தீங்கன்னா மேம் சிவகணி மேம் நீங்க அடுத்தது நீங்க பேசுங்க. ஓகே சார். தேங்க்யூ. ஆக்சுவலி என்னுடைய செஷன் இப்போ தான் முடிச்சுட்டு உடனே சிவகணி மேம் செஷன் இருக்குன்ட்டு உள்ளே போகலாமான்னு நினச்சிட்டு அதுக்குள்ளே முடிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ லட்சுமணா சார்கிட்ட கேட்டேன், நல்லா பண்ணீங்க செஷன் அப்படின்னு சொன்னார். ஸோ கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் இல்லையா, டாப்பிக்காவது இல்லையா, ஸோ பிளஸ்ஸாவது பண்ணலாமே, பிளெஸ்ஸிங்காவது கொடுக்கலாமே அப்படின்றதுக்காக தான் வந்தேன். கண்டிப்பாக நல்ல செஷன் கொடுத்துருப்பீங்க. ஸோ ஏழை சாருடைய ஃபீட்பேக்லாம் கேட்கும்போது தெரியுது எந்த அளவுக்கு உங்களுடைய இது இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சிவகணி மேம். கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் கிடச்சி இன்னும் நீங்கள் பெரிய பெரிய லெவலில் வரணும், இன்னும் நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள்லாம் கொடுக்கணும். உங்கள்கிட்ட பணியாற்றக்கூடிய அத்தனை பேருக்கும் உங்களுடைய பிளெஸ்ஸிங் இருக்கணும் அப்படின்றது நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஒரு டாப்பிக்கை கொடுத்த நம்முடைய ஃபவுண்டர் குமரேசன் சாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி மேம். நன்றி சுமதி மேம். சிவகணி மேம் உங்களுடைய ஏற்புரை நீங்க வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி. தலைப்பை அழகாய் தந்து தகவலை திரட்டிட வாழ்த்துக்கள் வசந்தமாய் வந்திடவே ஆழ்ந்திடலாம் அதிலேயே அழகாக சூழ்ந்திடும் சுவையான சுற்றத்தால் ஏழ்மையும் எளிதாய் நீக்கிடலாம் தாழ்ந்திடும் எண்ணமும் தகர்த்திடவே வாழ்வையும் வரமாய் மாற்றிடலாம் பால்படும் உள்ளமும் பரிசுத்தமாகும் வீழ்ந்திடும் வியர்வையும் விருட்சமாய் மாற ஆசிர்வாதங்கள், எல்லோருக்கும் ஆசிர்வாதங்கள். ஏழில் பிறப்பிற்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி சார். வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. நன்றி மேம். சொல்வதற்கு வார்த்தை இல்லை. செஷன் வந்து ரொம்ப மிக சிறப்பாக இருந்தது. இன்றைய நாள் ஒரு மிக சிறப்பான நாளாக தொடங்குறதுக்கும் ஒரு அதிகாலை பொழுது ஒரு மிகச்சிறந்த பொழுதாக மாற்றி அமைத்து தந்ததுக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றி வெளிப்படுத்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் மேம். நண்பர்களே, இன்று அதிகாலை பொழுதுல இந்த நிமிஷம் வரைக்கும் பயணித்துட்டு இருக்க அனைத்து நல்லவர்களுக்கும், பயணித்து வேலை நிமித்தம் காரணமாக விடைபெற்ற அனைத்து நல்லவர்களுக்கும், பின்னூட்டம் வழங்கிய அனைத்து நல்லவர்களுக்கும், வேலை நிமித்தம் காரணமாக வர இயலாத அனைத்து நல்லவர்களுக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றி வெளிப்படுத்திக்கிறோம். தொடர்ந்து நாளை என்னுடைய செஷன் அவசியம் வந்துருங்க. நாளை சந்திப்போம்.